ஹே கைஸ், அண்டர் 2000 ருபீஸ்ல ஒரு டோல் டிரைவர் ஐஎம் தேடிட்டு இருக்கீங்கன்னா ஸோ இந்த ஐஎம் வந்து பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இதுதான் சிசிஏ எக்ஸிரா ஐஎம். இதோட விலை 1700 ருபீஸ் தான். ஆனால் இதோட சவுண்ட் குவாலிட்டி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து இந்த விலையே இருக்காது, இதை விட அதிகமான விலையாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து நினைப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லி இதில் வந்து டோல் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு டைனாமிக் டிரைவர் 10mm, அதுக்கப்புறம் ஒரு கஸ்டம் பேலன்ஸ்டு ஆமேச்சர் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேலன்ஸ்டு ஆமேச்சர் டிரைவர் தான் உங்களுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி மிட்ஸ் டு ஹைஸ் பார்த்துக்கும், டைனாமிக்ஸ் வந்து மிட்ஸ் டு பேஸ் வந்து பார்த்துக்கும். ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி கண்டிப்பா செமையா தாங்க இருக்கு. ஸோ டோல் டிரைவர் இருக்கிறதுனால ரெண்டுமே வந்து நல்லா சமமா கரெக்டா அதோட வேலையை வந்து பாக்குது. பட் ஆனா சோர்ஸை பொறுத்து தாங்க எல்லாமே. மேபி வந்து இப்போ இந்த ஐஎம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து வால்யூம் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா வோக்கல் ஃபார்வர்ட் மாதிரி வந்து தெரிகிற மாதிரி தெரியும். பட் ஆனால் நீங்கள் கரெக்டான வந்து சோர்ஸ் யூஸ் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா அந்த வோக்கல் ஃபார்வர்ட் மாதிரி கூட தெரியாது. ட்ரபிள் டீட்டெயில்ஸ் ரொம்பவே அற்புதமாக வந்து இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஐஎம். அண்ட் மெயினாக பேஸ் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ பேஸ் ஏரியா வந்து இது ரொம்ப பேஸ் சென்ட்ரிக் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் பேஸ் ஏரியாவில் அந்த லேயர்டு பேஸ் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பேஸ் ஏரியாவில் அந்த என்ன பேட்டர்ன்ல அந்த பேஸோட அந்த சவுண்ட்ஸ் வந்து இருக்கு. அண்ட் நுணுக்கமான சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து கேட்கும். அண்ட் அந்த பஞ்சி பீட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது நல்லா பஞ்சியாக இருக்கு. பட் ஆனால் ப்ளோட் ஆகல மற்ற மிட் ரேஞ்ச் ஏரியாவில். அண்ட் லோவர் மிட் ரேஞ்ச்லேயும் அந்த வார்ம்த் எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ மெலோடி கேட்கும் போதும் அந்த ஒரு வார்ம்னஸோட வந்து இருக்கும். ப்ளஸ் அப்பர் மிட் ரேஞ்சோட அந்த கிளாரிட்டி செம்மையாக இருக்கு. ஸோ வோக்கல்ஸ் கிளாரிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். மெலோடி கேட்குறவங்களுக்கு ரொம்ப செம்மையாக வந்து இருக்கும். வித் ரா டீட்டெயில்ஸோட வந்து வரும். அண்ட் ட்ரபிளோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில பேர் கேட்பாங்க, எனக்கு ட்ரபிள் வந்து நல்ல டீட்டெயில்ஸ் இருக்கணும், ஆனால் வித்தவுட் ஃபெட்டிக் இல்லாமல் ஹார்ஷ்னஸ் ஷார்ப்னஸ் இல்லாமல் வந்து வேணும்னுவாங்க. அதே மாதிரி எக்ஸாக்ட்லி வந்து இது வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜப்பான் ஆடியோ சொசைட்டி வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, என்னன்னா ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 40,000 ஹெர்ட்ஸ் இருக்கிறது தான் வந்து ட்ரூ ஹைரஸ் ஆடியோ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 40,000 ஹெர்ட்ஸ் வந்து ஹியூமன் ஹியருக்கு வந்து அது கேப்பபிலிட்டி, நம்மளால் அது அவ்வளோ சவுண்டே கேட்க முடியாது, 20,000 ஹெர்ட்ஸ் வரை தானே கேட்க முடியும் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் 40,000 ஹெர்ட்ஸ் வந்து எதனால் அவங்க வேணும், இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக எதனால் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா 40,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருந்தது ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக 20,000 ஹெர்ட்ஸ் அந்த ரேஞ்ச் அந்த ட்ரபிள் ஏரியா அந்த டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப எஃபிஷியண்டாக அதை வந்து ஹேண்டில் பண்ணும். ஹார்ஷ்னஸ் இருக்காது, டீட்டெயில்ஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் 20 ஹெர்ட்ஸ் டு 40,000 ஹெர்ட்ஸ். ஸோ இதோட ட்ரபிள் டீட்டெயில்ஸ் அற்புதமாக இருக்குது வித்தவுட் ஃபெட்டிக். பட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற சோர்ஸை பொறுத்து மாறும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சோர்ஸில் யூஸ் பண்ணேன். லைக் ஃபர்ஸ்ட் வந்து OnePlus ஃபோன் வித் DDI5 DAC ஆப்பிள் மியூசிக்கில் கேட்குறேன் இந்த ஐஎம் யூஸ் பண்ணி. அதுக்கடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே OnePlus ஃபோன் வித் DDI5 DAC ஹிபி மியூசிக் பிளேயரில் பிட் பர்ஃபெக்ட் மோட் வச்சு கேட்குறேன். அண்ட் பிட் பர்ஃபெக்ட் மோடில் USB ஹார்ட்வேர் வேல்யூம் 15 வச்சு கேட்குறேன். இது ரெண்டாவது செட்டப்பு. அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இதே ஐஎம் வந்து ஆடியோ கூலர் புதுசாக லான்ச் பண்ண இந்த நெக்ஸஸ் டிஜிட்டல் ஆடியோ பிளேயர்லேருந்து வந்து கேட்குறேன். இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் சோர்ஸில் இந்த சிசிஏ எக்ஸிராவில் வந்து கேட்டேன். இதில் ரெண்டாவது இடம் வந்து OnePlus ஃபோன் வித் DDI5 DAC வித் ஹிபி மியூசிக் பிளேயரில் கேட்டது ரெண்டாவது இடம்னு சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறதுனால ஆண்ட்ராய்டோட தலையீடு இருக்கும். ஸோ சிக்னலில் வந்து கண்டிப்பாக நாய்ஸ் இருக்கும். ஸோ மிட் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் ரொம்ப ஓவர் பவரிங்காக இருக்கிற மாதிரி வந்து தெரியும். அண்ட் பட் செகண்ட் ஹிபியில் யூஸ் பண்ணும்போது அந்த மிட் ரேஞ்ச் ரொம்ப ஓவர் பவரிங்காக இல்லாத மாதிரி தெரியும். அதனால ட்ரபிள் டீட்டெயில்ஸ் இன்னுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணாலும் ட்ரபிள் டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா வரும். பட் இந்த ஹிபி பட் ஆனால் இந்த ஆடியோ கூலரில் யூஸ் பண்ணும்போது எனக்கு இன்னுமே பெட்டராக வந்து இருந்தது. இது காரணம் கண்டிப்பாக உங்களோட டேக்கோட அவுட்புட் இம்பிடன்ஸ் அண்டர் 1 ohms இருக்கிற மாதிரி ஒரு டேக்கோட ஒரு ஹை குவாலிட்டி டேக்கோட இது வந்து யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஐஎம்மோட ஒரிஜினல் டியூனிங் வந்து மாறாத மாதிரி வந்து கொடுக்கும். ஸோ இல்லைனா என்னன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வால்யூம் கம்மியாக வச்சு கேளுங்க, இல்லை அப்போ உங்களுக்கு ட்ரபிளோட டீட்டெயில்ஸ் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆனால் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் வோக்கல் ஃபார்வர்ட் மாதிரி இருக்கும். பட் ஆனால் அந்த வோக்கல் ஃபார்வர்ட் பிரச்சனை வந்து எனக்கு இந்த ஆடியோ கூலர் நெக்ஸஸில் யூஸ் பண்ணும்போது வரல. ஏன்னா இதோட டேம்பிங் ஃபேக்டர் வந்து அதிகம். ஸோ இந்த ஆடியோ பிளேயரில் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 ohms தான் வந்து அவுட்புட் இம்பிடன்ஸ். ஸோ அதனால டேம்பிங் ஃபேக்டர் ரொம்ப அதிகம். ஸோ டிரைவரை ரொம்ப ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணும் இதோட யூஸ் பண்ணும்போது. ஸோ எனக்கு பேலன்ஸ்டான சவுண்டிங் கிடைச்சிது. எனக்கு அப்பதான் புரிஞ்சுது சோர்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ன்றது எனக்கு அப்பதான் வந்து புரிஞ்சுது. ஸோ இந்த ஐஎம் வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது. மேபி உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓவர் பவரிங்காக இருக்குது, கிளாரிட்டி கொஞ்சம் மிட்ரேஞ்சு கொஞ்சம் ஓவர் பவரிங்காக இருக்குது, ட்ரபிள் அதனால என்னால் வந்து அந்த ஏரினஸ் அந்த ஷார்ப்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல, வால்யூம் வச்சா அப்படி தோணுச்சுன்னா கண்டிப்பாக சோர்ஸ் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு அண்டர் 1 ohms அவுட்புட் இம்பிடன்ஸ் உள்ள ஒரு டேக்கு வித் ஹிபி மியூசிக் பிளேயர் ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஹிபி மியூசிக் பிளேயர் பிட் பர்ஃபெக்ட் மோடில் கேட்டிங்க, USB ஹார்ட்வேர் வேல்யூம் 15 வச்சு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஐஎம்ஸ் வந்து
அற்புதமா இருக்கும். இதோட பிரைஸ் 1700 தான். பட் டோல் டிரைவர் பக்காவா பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. சவுண்ட் குவாலிட்டி அற்புதமா இருக்கு. எனக்கு மெயினா என்னன்னா, எனக்கு இது ரெண்டுத்தையுமே வந்து அது இந்த வார்ம்னஸ் அண்ட் பிரைட்னஸ் சொல்லுவோம் பாத்தீங்களா, அது ரெண்டுமே வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணுச்சு. அண்ட் மெயின்லி வந்து பிரைட்னஸ் லெவல் ரொம்ப சூப்பரா வந்து ஆடியோ கூலர் இந்த டேப்போட வந்து பக்காவா வந்து பாத்தீங்கன்னா அது கொண்டு வந்தது. என்னால சூப்பரா உணர முடிஞ்சது ட்ரபிளோட அந்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த டேப்போட. ஸோ மொத்தத்தில் எனக்கு வந்து சோர்ஸ் பொறுத்து டிஃபரன்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஆனா இந்த ஐஎம்ஸ் வந்து ரொம்பவே ஹைலி குவாலிஃபைடு ஐஎம்னு வந்து சொல்லுவேன். ஸோ சிசிஏ வந்து ரொம்ப அற்புதமா வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஐஎம்ஸ். அண்ட் மற்றபடி வந்து இந்த ஐஎம்ல வந்து ஃபேஸ் பிளேட் வந்து ஒரு மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேவிட்டி எல்லாமே ஃபுல்லி டிரான்ஸ்பரண்ட் ரெசின் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து உங்களால டிரைவர்ஸ் வந்து நீங்க பார்க்க முடியுது. கேபிள் வந்து ஆக்சிஜன் ஃப்ரீ காப்பர் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. சில்வர் பிளேட்டட் கிடையாது. இது வந்து சில பேருக்கு அது எப்படின்னு தெரியல. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் ஃப்ரீ காப்பர் கேபிள் கொடுத்ததுனால தான் உங்களுக்கு அந்த ஒரு ஷார்ப்பியான ஒரு சவுண்ட்ஸ் இல்லாம அந்த ஒரு கரெக்டா ஃபெட்டிக் இல்லாம வரதுக்கு இது அதுக்கு தான் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரபிள் டீடைல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. மிட் ரேஞ்ச் கொஞ்சம் ஓவர் பவர்டா தெரியும். பட் சோர்ஸ் நீங்க கரெக்டா அந்த டேம்பிங் ஃபேக்டர் சொன்னல அதுபடி நீங்க பண்ணீங்கன்னா பக்காவா இருக்கும். அவ்வளவுதான் இந்த சிசிஏ எக்ஸிரா ஐஎம் இயர்ஃபோன்ஸ்க்கான ரிவ்யூ. நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் வாட்சிங்.